ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நல்வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் சித்ரா பௌர்ணமியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எப்படி எளிமையாக நம்ம வழிபடலாம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருகிறது என்றால், வருகிற திங்கட்கிழமை 12ஆம் தேதி, அதாவது 12/5/2025 தேதி அன்று வருகிறது. நமக்கு 11ஆம் தேதியே இரவு 10:48 மணிக்கே பௌர்ணமி ஆரம்பித்து விடுகிறது. மறுநாள் 12ஆம் தேதி இரவு 10:45 மணிக்கு முடிவடைகிறது. நாம் சூரிய உதயத்தில் வரும் பௌர்ணமியை தான் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். பௌர்ணமி என்பது இந்த பிரபஞ்ச சக்தி ஆற்றல் அன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, நல்ல நாட்களில் நாம் வழிபடணும்னு. அதாவது நம்மளுடைய வேண்டுதலை வைத்து வழிபட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எளிமையாக செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாம் உண்மையாக பக்தியோடு நாம் இறைவனை வழிபட்டோம்னா கண்டிப்பாக நினைத்த காரியம் கைகூடும். நாம் அன்னைக்கு சிவபெருமானை வணங்கலாம். ஏனென்றால் தலையிலே பிறையை சூடியிருக்கிறார். அதே போல் நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். நமக்கு பிடித்த தெய்வத்தையும் நாம் வணங்கலாம். அம்பிகையை வணங்கலாம், விநாயகரையும் வணங்கலாம், நாம் முருகனையும் வணங்கலாம், பெருமாளையும் வணங்கலாம், சித்திரகுப்தனையும் நாம் வணங்கலாம். பௌர்ணமி அன்றுதான் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். நாம் பெருமாளையும் அன்று வணங்கலாம். அன்றைக்கு சிலர் சத்யநாராயண பூஜை செய்வார்கள், மிகவும் சிறப்பானது. மண்டுக மகரிஷினுடைய சாப விமோசனம் பெற நம்முடைய நாராயணர் கள்ளழகராக வைகை ஆற்றிலே இறங்குகிறார். அவர் தங்க குதிரையிலே இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நாளில் நாம் சித்ரா பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்து வழிபட்டால் நிச்சயமாக நாம் நினைத்தது நிறைவேறும். நம் வாழ்க்கையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும். நாம் அன்றைக்கு சித்திரகுப்தனை வணங்கலாம். எல்லோருக்கும் தெரியும், சித்திரகுப்தன் கணக்காளர், அதாவது நம் எழுத்தையே தலையெழுத்தையே எழுதக்கூடியவர். ஆனால் நாம் அன்று சித்திரகுப்தனை வணங்கினால் தலையெழுத்தையெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் நம் எண்ணங்களில் தோன்றும், அதாவது கெட்ட எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் அது விலகும். அதே மாதிரி பாவங்கள் தோஷங்கள் நம்ம விட்டு விலகும். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் ஆற்றங்கரையிலோ நதிக்கரையிலோ சித்திராண்டங்கள் செய்து எடுத்து கொண்டு போய் அங்கே உட்கார்ந்து எல்லோருமாக ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள். நம்மளால் அதெல்லாம் முடியலன்னா கூட நாம் மொட்டை மாடியாச்சும் போய் நாம் சித்திராண்டங்கள் செய்து வைத்திருப்போம் இல்லையா, நாம் நம்ம பிரசாதம் படைச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிடலாம். சித்ரா பௌர்ணமி அன்று எல்லோரும் கிரிவலம் செல்வார்கள், அதாவது திருவண்ணாமலைக்கு செல்வார்கள். நம்மால் அதெல்லாம் போக முடியலன்னா கூட அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு நாம் சென்று வழிபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.